Hello guys, welcome to our channel Kadai Solli. So this is Shyam, behind the camera வந்து கோகுல் இருக்கான். ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா கூலியோட ஒரு ஒன்லைன் ரிவ்யூவாக சொல்லலாம்னு சொல்லிட்டு உங்களுக்காக. ஸோ கூலியோட ஒன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோட ஃப்ரெண்டான சத்யராஜ் வந்து இறந்து போய்ட்றாரு. ஸோ அவர் எப்படி இறந்தார், யார் அவங்க சாகடித்தாங்க, ஸோ அவங்கள பழி வாங்கிறதுக்காக ஒரு ஸ்டோரி லைனாக போகுது. ஸோ இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு மெயின் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா சோபின் ஷகீரோட அந்த ஆக்டிங், அந்த வில்லியனிசமோட பீக்கில் இருந்துச்சு. அண்ட் தென் எப்பயும் போல சூப்பர் ஸ்டாரும் அனிருத்தோட மியூசிக்கும் வந்து கம்பைன் ஆகி நம்மளுக்கு வந்து தேட்டரில் வந்து ஒரு எலிவேஷனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. ஸோ படத்தில் வந்து எனக்கு இன்னொன்று வந்து ஒரு சர்ப்ரைசிங் ஒரு உமன் கேரக்டர் இருக்குது. ஸோ நீங்கள் தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி அந்த கேரக்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெயினாக பிடிச்சது வந்து ஸ்ருதிஹாசனோட நடிப்பு சூப்பராக இருந்துச்சு. நாகார்ஜுனோட வில்லியனிசமும் சூப்பராக இருந்துச்சு. பட் எனக்கு எங்கேயும் சம்திங் நாகார்ஜுனோட வில்லியனிசம் வந்து கொஞ்சம் அங்கங்கே எனக்கு இதுவான மாதிரியே இருந்துச்சு. அண்ட் தென் உபேந்திராவோட ஸ்க்ரீன் ப்ளஸ் வந்து இட் வாஸ் லைக் தேட்டரில் வந்து ஒரு பீக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே வந்து அந்த கேமராவோட ஆங்கிள்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அண்ட் தென் மெயினாக நான் சொல்ல வந்தது எதுனா ஃப்ளாஷ்பேக்ஸை வந்து சூப்பராக அசைன்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோவாக போனாலும் பட் லேக்ஸ் இல்லாமல் போச்சு. அண்ட் தென் கிளைமேக்ஸ் வந்து சூப்பரான கிளைமேக்ஸ் முடித்தாங்க. ஸோ செகண்ட் ஆஃபோட ஸ்டார்டிங் வந்து ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரியே இருந்துச்சு, ஒரு கிளைமேக்ஸோட ஒரு கண்டினியூஷனாக மாதிரியே இருந்துச்சு. ஸோ அது அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளாஷ்பேக்கோட பிளேஸிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஃப்ளாஷ்பேக்கோட பிளேஸிங் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரஜினிகாந்தோட டிஏஜிங்கும் சூப்பராக இருந்துச்சு. அந்த லுக்ஸை மட்டும் மாற்றாமல் அவரோட அந்த வாய்ஸையும் வந்து பர்ஃபெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏராவில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தோட ஒரு வாய்ஸ் வந்து நம்ம இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். பட் அந்த பாஷா படம்லாம் பார்க்கும்போது இந்த முள்ளும் மலரும் அந்த டைலாக்லாம் வரும்போது அப்போ ஒரு வாய்ஸ் டோன் இருக்கும் பார்த்திங்களா, அந்த வாய்ஸ் டோனை வந்து எனக்கு இங்கே கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃப்ளாஷ்பேக்கோட பிளேஸிங்கும் ஓகே, ஃப்ளாஷ்பேக்கில் டிஏஜிங் பண்ணதும் சூப்பராக இருந்துச்சு. டிஏஜிங்கை விட அந்த வாய்ஸ் டோனையும் சூப்பராக மாற்றிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து எல்லா ஃபிலிம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டிஏஜிங் பண்ணால் ஃபேஸை மட்டும் தான் டிஏஜிங் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த வாய்ஸ் டோனை வந்து அந்த சேஞ்சஸ் கொண்டு வரலை, அந்த இதுக்கான அந்த எங்குக்கான ஒரு சேஞ்சஸை கொண்டு வரலை. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வந்து இந்த படம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் எங்கே இந்த படத்தை வந்து இதுவாக இருந்துச்சுன்னா வில்லனிசம் வந்து நாகார்ஜுனுக்கு செட் ஆகலையோ இல்லை கம்மியாக கொடுத்துருக்காங்களோ இருந்துச்சு. பட் ஸ்டைலிஷிங் திங்கில் வந்து நாகார்ஜுனை பீட் பண்ணவே முடியல. ஸ்டைலிஷிங் திங்கில் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் தென் இந்த படத்தை ஒரு சிலருக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஓவரான ஒரு வைப்பில் போய்ட்டு நம்ம வந்து எல்லாருமே வந்து இது எல்சிக்குள்ளே வருமா, இதை வந்து வாட்ச்லாம் காட்டியிருக்காங்க, ஸோ டைம் மிஷின் கைண்ட் ஆஃப் திங்கில் போகுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் சர்ப்ரைசிங்லி படம் வந்து அந்த மாதிரி வரலை. பட் ஆனால் சூப்பராக வந்திருக்கு படம். வின்டேஜ் எபிக் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை வந்து நம்ம வந்து இப்போது பார்க்க முடிஞ்ச ஒரு படமாக இருந்துச்சு. அண்ட் தென் படத்தோட ஓவராலாக பார்த்தா தலைவரோட ஸ்பேக்ஸும் அனிருத்தோட மியூசிக்கும் வந்து சூப்பராக கம்பைன் ஆகி ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அண்ட் தென் சோபினோட கேரக்டர் வாஸ் பர்ஃபெக்ட்லி ரிட்டன் அண்ட் தென் பர்ஃபெக்ட்லி டெலிவர்டுன்னு சொல்லலாம் சோபினோட கேரக்டர். அண்ட் தென் நாகார்ஜுனோட கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு, ஸ்டைலிஷாக இருந்துச்சு. பட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு வில்லனிசம் வந்து கம்மியாக இருக்கோ அப்படின்னு தோன்ற ஒரு இதில் இருந்துச்சு. சத்யராஜ் சார் அண்ட் ஸ்ருதிஹாசன் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கேரக்டர்ஸும் வந்து கரெக்டாக அவங்க ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக அவங்க டெலிவர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ட் தென் அந்த சொன்ன மாதிரி அந்த சர்ப்ரைசிங் ஒரு உமன் கேரக்டர் இருக்குது. ஸோ அந்த உமன் கேரக்டர் வந்து வில்லனிசமோட பீக்கில் போயிட்டாங்க அந்த படத்தில் வந்து சூப்பராக பண்ணாங்க. ஆக்சுவலி நம்ம அந்த மாதிரி பார்க்கல, பட் சடனாக வந்து அந்த ட்விஸ்ட் அண்ட் கிளைமேக்ஸில் கொடுத்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அண்ட் தென் மோரோவர் உபேந்திரா சாரோட ஸ்க்ரீன் ப்ளஸ் நான் முன்னே சொன்ன மாதிரி தான் ஃபைட்டிங் சீன்ஸில் சூப்பராக எடுத்து வந்து டெலிவர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் மெயின் இந்த படத்தோட இதுன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் அண்ட் அனிருத்தோட ஒரு ஸ்க்ரீன் அந்த காம்பினேஷனில் அந்த கெமிஸ்ட்ரியில் சூப்பராக போச்சு. செகண்ட் திங் வந்து சோபினோட ஆக்டிங் திங் வந்து சூப்பராக டெலிவர் பண்ணியிருந்தாங்க நம்மளுக்காக. ஸோ படத்தை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து தேட்டரில் போய் பாருங்கள். ஐ கெஸ் நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். பட் சம்டைம்ஸ் நம்மளோட டிசப்பாயின்ட்டும் ஆகலாம். பட் ஓவரால் படம் வாசியம் தலைவரோட அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வச்சு நான் சொல்லும்போது எபிக் வின்டேஜோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை நம்மளுக்கு காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் சேனல். Thank you. Bye. We'll see in the next video.